ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீனை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். காலையில் இப்போது 6:30 ஆகுது. 6:30 இந்த வெளிச்சமாக இருக்குங்க. லைட்டு போட்டிருக்கேன், ப்ளஸ் வெளியிலுமே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஸோ எப்பவும் போல் ஒர்க்கிங் விமன் காலையிலேருந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு 2 குழந்தைங்களுக்கும் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போகணும். நான் அம்மா இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பட் ஸ்டில் நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இட்லி பண்ணால், லஞ்ச் லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை அப்படியே கொண்டு போனேன். மார்னிங் எழுந்து ஒரு காஃபியோடு என்னோடய டேவை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய மார்னிங் ரொட்டீனை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பேசிக்கலி நான் ரொம்ப சோம்பேறி. இப்போ எனக்கு செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் ஒரு ஆளுக்கு தான் நான் டிஃபன் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு அம்மா அப்பாவும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இருக்கிறதுனால சரி அவங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நான் செஞ்சு வச்சுட்டு போகிறேன். அதுவும் இல்லாமல் அவங்களுக்குமே இந்த கிளைமேட்டில் எழுந்துக்க முடியல, அம்மாவுக்குமே. ஸோ ரொம்ப பேர்டன் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நானே பண்ணுறேன். அண்ட் மார்னிங் இதெல்லாம் பண்ணணுன்றதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுறது எதுன்றது இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மோட்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா என்னோடய பசங்க தான்.
இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் என்னென்னா என்னோடய பொண்ணு எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது தான். அதுதான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். அவள் ஒன்றுமே பண்ண மாட்டா, எழுந்து உட்காந்துருவா. மற்ற எல்லா பணியோடையும் நம்ம தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அவளை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு அப்படியே ஆஃபீஸில் போகிற வழியில் அவளை விட்டுட்டு நான் அப்படியே போயிடுவேன். ஸோ மார்னிங் வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம எழுந்து கொஞ்சம் எல்லா வேலையும் நம்மளே பார்த்துட்டு போனால் கொஞ்சம் அந்த டேவே நமக்கு பிரிஸ்காக இருக்கும். முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா, நான் பாட்டு எழுந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன், அம்மா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவேன். அந்த டேவுமே எனக்கு வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்து போயிட்டு எல்லாத்தையும் பண்ணும்போது எனக்கு நிஜமாக அந்த டேவே கொஞ்சம் பிரிஸ்காக தான் இருந்தது. இன்றைக்கி இல்லை, இப்போது கொஞ்சம் நாளாக நான் சொன்னேன்ல. ஸோ பிரிஸ்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒர்க்கிங் உமனா இல்லை நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். பை பாய், see you tomorrow. Bye.